வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிடலாம். துணியை ரெண்டாக மடிச்சுட்டு மடிப்பு பகுதியிலேருந்து நம்ம இடுப்போட வித்தை மார்க் பண்ணிடலாம். இடுப்போட வித்து நம்ம ஹிப்போட சுற்றளவு அது கூட 4 இன்ச் ஆட் பண்ணி அப்புறம் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு 11 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு. மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது மேலேருந்து கீழே நம்ம க்ரோச் மார்க் பண்ணிடலாம். அது நம்ம ஹிப்போட சுற்றளவு டிவைடட் பை 3. என்னோட க்ரோச் லென்த்து 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். லைன்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு க்ரோச் கர்வுக்காக நான் 2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டம் ரவுண்டு மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த க்ரோச் பாயிண்ட்லேருந்து லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடலாம். இதை மாதிரி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். க்ரோச் பாயிண்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே இருந்துட்டு நம்ம மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட்லேருந்து பாட்டம் வெஜ் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பாட்டம் ரவுண்டை மெஷர் பண்ணுறோம். நம்மளோட பாட்டம் ரவுண்டு டிவைடட் பை 2. என்னோடய மெஷர்மெண்ட்டு 16. 16 நான் 2ஆல் வகுத்தேன் 8. அந்த 8 வந்துட்டு சென்டர் லைனில் வச்சு நான் 8 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ லைன் ஜாயின் பண்ணிடலாம். இதை மாதிரி நம்ம கர்வ் ஷேப்பில் இப்படி 2 சைட்லேயும் மார்க் பண்ணணும். கர்வ் ரூலர் வச்சு மார்க் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட் வச்சு நம்ம பேக் சைடையும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். பேக் சைடு வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை விட 1.5 இன்ச்சஸ் அதிகமாக இருக்கும் மேலே. இதை மாதிரி மேல் பகுதியில் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரோச் பாயிண்ட்லேருந்து மேல் நோக்கி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுறேன். இப்போ அந்த டாப் எட்ஜ்லேருந்து ஃபோல்ட் எட்ஜ் வரைக்கும் நான் இப்படி க்ராஸாக ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரோச்சோட வித்துலேருந்து நான் 2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இது பேண்ட்டோட பேக் பார்ட்டோட க்ரோச் கர்வு நான் வரைச்சிக்கிறேன். க்ரோச் கர்வை இதை மாதிரி கர்வ் ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பேண்ட்டோட இன்சீம் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அவுட் சீம் அப்படியே தான் ஃப்ரண்ட் பார்ட் மாதிரி. பேண்ட்டோட பாட்டம் எட்ஜில் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கர்வ் ஷேப்பில் இது மாதிரி வரைஞ்சி நம்ம பேக் பார்ட்டையும் கட் பண்ணிடுறோம். இப்போ பேக் பார்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். பேண்ட்டோட முன்பகுதியும் பின்பகுதியில் ஒன்று எடுத்து நம்ம தனித்தனியாக ஸ்டிச் பண்ண போகிறோம். பேண்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுத்தையும் ராங் சைடில் வச்சு நம்ம இந்த இன்சீமும் அவுட் சீமையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்சீமை தச்சு முடிச்சிடலாம். அடுத்தது அவுட் சீமில் நான் ஸ்லிட்டுக்காக 4 இன்ச்சு பாட்டம் எட்ஜ்லேருந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பாட்டமை 2 இன்ச் உள்ள துணி வச்சு நான் ஃபோல்டு பண்ணி தைக்க போகிறேன். பாட்டமோட ரைட் சைடில் நான் இந்த துணியை வச்சு நான் 1/4 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு நான் தைக்கிறேன். இப்போ ராங் சைடுக்கு திருப்பிட்டு ஒரு எட்ஜு தையல் போடுறேன் இந்த பாட்டமில். எட்ஜு தையல் போட்ட பிறகு இன்னொரு மடிப்பு மடித்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி பேண்ட்டோட இன்னொரு சைடும் நம்ம இதேமாரி ஸ்டிச் பண்ணிடலாம். முடிச்சுட்டு நான் அவுட் சீமை ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லிட்டுக்காக மார்க் பண்ண பகுதி வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லிட்டை நான் மடித்து தைச்சிட்ருக்கிறேன். நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மை ஃபேஷன் புக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்லிட்டு பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேண்ட்டோட 2 பகுதியும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த க்ராச் பாயிண்டில் இதை மாதிரி ராங் சைடு தெரிகிற மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு 2 பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். தச்சுட்டு ஓவர்லாக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கீழ்ப்பகுதி முடித்தாச்சு. இப்போ பெல்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளோட பேண்ட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். பெல்ட்டோட லென்த்து நான் இடுப்போட சுற்றலை விட எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன்.
பெல்ட்டோட வித் வந்து நான் 1 இன்ச் வித் உள்ள எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். அதோட 2 மடங்கு ப்ளஸ் 1 இன்ச் நான் மடித்து தைக்கிறதுக்காக சீம் அலோன்ஸு. அதனால் மொத்தமாக 3 இன்ச் வித் உள்ள பெல்ட் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம அதை பேண்ட்டோட பேக் சைடில் ராங் சைடில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதை மாதிரி ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம தச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேண்ட்டோட பின்பகுதி 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம். அதனால் அன்ஈவனாக இருக்கும். அதனால் நான் பெல்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ராங் சைடில் வச்சு ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ பெல்ட்டை நம்ம முன்பகுதியில் இதை மாதிரி மடித்து தைக்க போகிறோம். முன்பகுதியில் இதை மாதிரி தைச்சிட்டு 2 இன்ச்சை நம்ம விட்டுடலாம் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. டூ இன்ச்சஸ் நான் விட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எலாஸ்டிக் வந்து நம்ம இடுப்போட சுற்றளவு -1 வச்சுட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக்கை மேலே வச்சு சிக்ஸாக் தையல் போட்டு எலாஸ்டிக்கையும் தைச்சிட்றேன். தைச்சிட்டு நம்ம விட்டு அந்த 2 இன்ச்சையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அந்த பெல்ட் மேலே 2 தையல் போடுறேன். 2லேருந்து 3 தையல் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி தைக்கணும். நம்ம தைக்கும்போது எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து தைக்கணும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பேண்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபேஷன் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.